விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. அந்தமான் கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வழக்கத்தை விட ஒரு வாரத்திற்கு முன்பே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல். தமிழக அரசு விரைவில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி இறுதி முடிவு எடுக்கப்படலாம் என தகவல். இந்திய தொழிற்கூட்டமைப்பின் தலைவர்களை சந்தித்த முதலமைச்சர் விஜய் தொழில்துறை வளர்ச்சி, முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் கொள்கை ரீதியிலான பங்களிப்பு குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் நிலையில் நீர்வளத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் நடக்கும் நிலையில் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்த முதல்வர் விஜய். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பு. உரிமை தொகையை நிறுத்தக்கூடாது என எதிர்க்கட்சிகளின் வலியுறுத்தலின் பேரில் பணம் வரவு வைக்கப்பட்டதால் பெண்கள் மகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க விடாமல் திமுக, அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சியமைக்க 100% முயற்சித்தார்கள். அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து புற வழியாக, பின்புறம் வழியாக ஒரு ஆட்சியை அமைக்க முயற்சி செய்தார். மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் சொன்னதா எல்லாரும் சொல்றாங்க. அந்த கட்சியிலிருந்து வந்த எல்லா எம்எல்ஏகளும் சொல்றாங்க. ஸோ அது நியாயமான ஒரு விஷயமா தான் படுது. தேர்தலில் தோல்வியடைந்தது குறித்து கள ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க 36 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது திமுக. தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தயார் செய்யும் அறிக்கையை ஜூன் 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு திமுக தலைமை உத்தரவு. அதிமுகவிலிருந்து 28 எம்எல்ஏக்களின் கட்சி பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பு செல்லாது என SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் கூட்டறிக்கை. சுயலாபத்திற்காகவும் பதவி வெறிக்காகவும் அதிமுக என்னும் எஃகு கோட்டை ஒரு சிலரால் அசைத்து பார்க்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க EPS திட்டமிட்ட போது நாங்கள் வேண்டாம் என வலியுறுத்தியதாக SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அதிர்ச்சி தகவல். துரோகத்தின் பக்கம் நிற்க கால் கூசியதால் தற்போது ஓரணியில் நிற்பதாகவும் அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தைக்கு எப்போது அழைத்தாலும் நாங்கள் தயார் என SP வேலுமணி X தளத்தில் பதிவு. எப்போதும் போல போங்க போங்க என விரட்டி அடிக்காமல் வாங்க வாங்க என ஒருமுறை அழைத்து பாருங்கள், எல்லாமே மாறும் என்றும் பதிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை. EPS இன்று ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர், SP வேலுமணி உள்ளிட்டோருடன் ஆலோசனை. சட்டப்பேரவையில் இருக்கையை முடிவு செய்வது தொடர்பாக சபாநாயகருடன் ஆலோசனை மேற்கொண்டோம். சபாநாயகர் JCD பிரபாகருடனான சந்திப்பு குறித்து CV சண்முகம் விளக்கம். அதிமுக கொறடா நியமனம் தொடர்பாக இரு தரப்பினர் அளித்த மனுக்களும் பரிசீலனையில் உள்ளதாக சபாநாயகர் JCD பிரபாகர் விளக்கம். கடிதம் கொடுத்து 2 நாட்கள் தான் ஆகியுள்ளது, அனைத்தும் ஆய்வில் உள்ளது எனவும் தகவல்.
வேறு வழியின்றி தாவேக ஆட்சிக்கு ஆதரவு அளித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி பேட்டி. திமுகவுடன் கூட்டணி என நெருப்பில் குதிக்க சொன்னார் எடப்பாடி பழனிசாமி என குற்றச்சாட்டு. தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக தகவல். EPS அணியைச் சேர்ந்த MLAக்கள் நேற்று ஆளுநரின் தனி செயலாளரை சந்தித்து கடிதம் கொடுத்த நிலையில் இன்று EPS சந்திக்க வாய்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியின் கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் உள்ளதாக VCK MP ரவிக்குமார் கருத்து. அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 MLAக்களும் 10வது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கைக்கு உட்படுவார்கள் என்றும் தகவல். முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் மற்றும் பூட்டா சிங் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ததைப் போல முதலமைச்சர் விஜய் மீதும் CBI வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு. குதிரை பேரம் மூலம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தியதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் என அதிமுக MP இன்பதுரை அதிர்ச்சி தகவல். CBI வழக்கு பதிவு பண்ணும்போது முதல்வர் மீது பண்ணக்கூடாதா? நம்பிக்கை வாக்கெடுப்பு 1993 வெற்றி பெறுவதற்காக ஜார்க்கண்ட் மோர்ச்சா ஒரு கட்சி, அந்த கட்சியோட தலைவர் சிபு சோரன் உள்ளிட்ட 4 MPக்களுடைய ஆதரவை இது போல குதிரை பேரம் மூலமாக பெற்று அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல லீஸ்ட் மார்ஜின்ல நரசிம்மராவ் அரசு தப்பி பிழைத்தது. அப்ப அது சம்பந்தமா இதுல குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப CBI வழக்கு பதிவு செய்தது. 2024 வரை அந்த வழக்கு நடந்தது. லாஜிக்கல் கன்க்ளூஷன்ல அந்த வழக்கு முடிவடைந்தது. அப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுவதற்காக அதுல வாக்கு பெறுவதற்கான நோக்கத்தோடு ஆதாயத்தை அவர் அடையணுங்கிறதுக்காக தான் அங்க போனார். அப்படி போனதன் மூலமாக அவர் ஆதாயம் அடைவதற்காக அவங்க வாக்கு போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா லா அட்ராக்ட் ஆகும். அதனால அவர் மீது CBI நிச்சயம் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இல்லை. 59 ஆண்டுகளுக்கு பிறகு காதலடைந்த 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறார்கள் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் பெருமிதம். கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு என்ற வாக்குறுதியை தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் நிறைவேற்றியுள்ளதாக நிகழ்ச்சி பதிவு. நீட் தேர்வு ரத்து, CBI இயக்குநர் பதவி நீட்டிப்பை கண்டித்து சென்னை தண்டையார்பேட்டையில் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக நிர்வாகிகள் தொண்டர்கள் முழக்கம். ராகுல் காந்தி தலைமையிலே முறியடிப்போம். போராடுவோம், நீதிக்காக போராடுவோம், நீதிக்காக போராடுவோம். போராட்டத்தை செய், நீக்கிடு நீக்கிடு. நீட் தேர்வு வினாத்தாள்கள் வசதி படைத்தவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மத்திய அரசுக்கு தெரியாமல் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவதற்கு வாய்ப்பில்லை என்றும் விளாசம். அரியலூர் அனிதா முதல் நம்முடைய குழந்தைகள் எவ்வளவோ பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வில் தொடர்ந்து குளறுபடிகள் நடக்கின்றன. இப்பொழுது படித்து தேர்வு எழுதி வந்த பிறகு ரத்து என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் நீட் தேர்வுடைய வினாத்தாள்கள் வெளியில கசிந்து விட்டன என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட குளறுபடியான இந்த நீட் தேர்வு எதற்கு தேவையா? இதை ரத்து செய்யுங்கள் என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்ற ரங்கசாமிக்கு நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் வாழ்த்து. புதுச்சேரி புது பொலிவுடன் மகத்தான வளர்ச்சி பெறட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தலில் தோல்வியடைந்ததை ஜீரணிக்க முடியாமல் நீதிமன்றத்துக்கே நாடியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் மீது 1 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேக MLA ஸ்ரீனிவாச சேதுபதி விமர்சனம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக கலந்து கொள்ளாதது தாவேகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் கருத்து. நம்ம குறைச்சி இட போட்டாங்க. ஆனா அவர் வாழ்க்கையிலேயே யார வேணாலும் மறப்பாரு. திருப்பத்தில் என்னங்க, அவர் வாழ்க்கையில அவர் யார வேணாலும் மறப்பாரு.
ஆனா நம்மளை மட்டும் மறக்கவே மாட்டார். அந்த யாரு அந்த ஊரால் இன்னும் தேடிட்டே தான் இருக்கிறோம். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு ₹3.15 டீசல் விலை ₹3.11 உயர்ந்த நிலையில் இன்று முதல் அமல். பெட்ரோல் டீசலை தொடர்ந்து சிஎன்ஜியின் விலை உயர்வு கிலோவுக்கு ₹2 உயர்ந்து 1 கிலோ சிஎன்ஜி ₹91.50 விற்பனையாகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு செய்த தவறால் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்கள் மீது இன்னும் என்னென்ன சுமைகள் வந்து சேருமோ எனவும் கேள்வி. நீட் மறுதேர்வு ஜூன் 21 நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த 3 நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மத்திய அரசு முடிவு. நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைனில் நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. தேசிய தேர்வு முகமையை பலப்படுத்தும் பணிகள் நடந்து வருவதாகவும் இனிவரும் காலங்களில் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடக்காது என்றும் உறுதி. கடந்த 3 நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடுமாறு பிரதமர் மோடிக்கு மு.க.ஸ்டாலின் கடிதம். +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை மாநில அரசுகளை நிரப்பிக் கொள்ளும் வகையில் அவசர சட்டம் இயற்றுமாறும் கோரிக்கை. திருப்பத்தூர் அருகே செல்போன் பேசியபடி அரசு பேருந்தை ஓட்டிய ஓட்டுநர். சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் அலட்சியம் காத்த அரசு பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பயணிகள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதிய கனரக வாகனம். சுமார் 6 டன் ரேஷன் அரிசியை கடத்திச் சென்றபோது விபத்து நேர்ந்த நிலையில் போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே புத்துக்கோயில் பகுதியில் உள்ள புத்துமாரியம்மன் கோயில் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் குடம் எடுத்தும் ஆடு கொடிகளை பலி கொடுத்தும் நேர்த்திக்கடன். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மாட்டு வண்டியில் பயணம் செய்த ரங்கநாத பெருமாளை வழிபடும் கிராம மக்கள். பழமை மாறாமல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இரட்டை மாடுகள் பூட்டிய வண்டிகளில் 500க்கும் மேற்பட்டோர் உற்சாக பயணம். லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதல். போட்டியை வெல்ல இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. சூர்யா நடிப்பில் உருவான கருப்பு திரைப்படம் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியானது. தியேட்டர் முன்பு சூர்யா ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம்.